ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் பகிர்ந்து கொள்ளவும் கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று எபிரெயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரெயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு இந்த எபிரெயர் நிருபத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த எபிரெயர் நிருபத்தை எழுதின ஆசிரியரை குறித்து எந்த ஒரு விவரம் குறிப்பு நமக்கு இல்லை. ஆகிலும் இது ஒரு அற்புதமான ஒரு நிருபமாக இருக்கார். இந்த எபிரெயர் நிருபத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூரணராகவும் கடந்து போவோமாக அப்படிங்கிறது தாங்க இந்த எபிரெயர் நிருபத்துடைய கருப்பொருளே. எபிரெயர் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6:2. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்றால், கருப்பொருள் பூரணராகவும் கடந்து போவோம் என்பதுதான். இன்னும் இந்த நிருபத்தில் ஒரு 2 மிக முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. தெருவுகோள் வார்த்தைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்தது, பெட்டர் அல்லது மேலானது அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையும் இந்த நிருபத்தில் அடிக்கடி வரும். இது ஒரு தெருவுகோள் வார்த்தையாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு வார்த்தை விசுவாசத்தினால், பை ஃபெய்த் என்பதும் இந்த நிருபத்தின் விசேஷமான ஒரு தெருவுகோள் வார்த்தையாக இருக்கிறது. அப்படி இந்த நிருபம் இந்த விதங்களில் அது விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. இதிலே தான் நம்ம மேலானது சிறந்தது அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, அதிலே தான் இந்த 12:24 வருகிறது. என்ன? ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசினது மேலானது அப்படின்னு நம்ம இந்த 12:24 பார்க்குறோம். ஆபேலின் இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுவது மேலானது, சிறந்தது என்று இந்த வசனத்தில் மையமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். கவனிங்கள். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படி ஜபத்தோடு கேட்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் இன்றைக்கு இதை கேட்கிற, ஜெபிக்கிற உங்களை பரிசுத்தமாக்கும் என்று நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரு ஜெப நிலைமையில் கேட்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வார்த்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபேலின் இரத்தம் பேசுவதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுவது மேலானது, சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரத்தத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிற 2-3 வார்த்தைகள் கூட நம்ம வாசிக்கணுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, இரத்தம் என்பதை குறித்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த இரத்தம் எவ்வளோ முக்கியமானது கொஞ்சம் பார்க்கணும். மாம்சத்தின் உயிர்
இரத்தத்திலே இருக்கிறது. நீங்கள் லேவியராகமம் 17:11 கொஞ்சம் கவனிக்கணும். 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் பலி செலுத்தினார்கள். அந்த பலியின் இரத்தத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். ஆக பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது, பரிசுத்தத்துக்காக சேர்க்கப்பட்டது இந்த இரத்தம் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இப்படி யூதர்கள் பலி செலுத்தினார்கள். இந்த பலிவின் பிரமாணத்தில் இரத்தத்தின் அவசியம், இரத்தத்தினுடைய மிக முக்கியமான தன்மை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுதுங்க. அது வாசி பார்த்தீங்கன்னா அந்த இரத்தம்ங்கிறது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அது என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, லேவியராகமம் 19:26 நீ வாசிங்கள. 19:26 முதல்ல வாசிப்பான். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். ஏனென்று கேட்டால் இந்த இரத்தங்கிறது உடன்படிக்கைக்கு அடையாளங்க. என்ன சார் அது உடன்படிக்கைக்கு அடையாளம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இதே எபிரேயர் நிருபத்தில் 9:22 அவர் சொல்கிறது பாருங்க. அது ஈஸியாக வழங்கிடும் நமக்கு. எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலில் இல்லாமல், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு உண்டாகாது என்றால், மன்னிப்பு என்கிற அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் இரத்தம் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இந்த இரத்தத்தை குறித்து, இரத்தத்தை பரிசுத்தத்தோடு சேர்த்து இந்த அளவுக்கு முக்கியப்படுத்தியிருக்கிறார் என்றால், இந்த இரத்தம் சிந்தப்படுது என்பது எவ்வளோ ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ நம்ம ஆபேலின் இரத்தத்தை குறித்தும் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் இப்போ நம்ம கவனிக்கணுங்க. ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுவது மேலானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், வாசி கேட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மை ரட்சிக்கிறது. நம்மை ரட்சித்தது, நம்ம ரட்சிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான். அது மகிமைக்குரியது. நம்மை ரட்சித்து மகிமைக்குரியதாக இருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆகவே தான் ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுவது மேலானதாக கருதப்பட இருக்கிறது. நல்லா கவனிக்கணுங்க. இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காயின் ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து கொஞ்சம் நம்ம நினைவில் கொண்டு வரணும். ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எங்கே வருது? ஆதியாகமம் 3 21 அப்படி வாசிக்கிறோம். 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்படின்னா ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அதுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதன் இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு பாவ பரிகாரத்தை, பாவ விமோசனத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்பது நமக்கு இங்கே தெளிவாய் தெரிகிறது. பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு மிருகத்தை எடுத்து இரத்தம் சிந்திருக்கிறார் என்று சொன்னால், மனுக்குலத்தின் ஆரம்பத்திலேயே இந்த இரத்தத்தின் வல்லமை குறித்து நம்ம பார்க்குறோங்க. இப்படி அவர்களை பாவத்தை மன்னித்து தோல் உடையில் உடுத்தி அவர்களை தோட்டத்தட்டு வெளியே அனுப்பினார். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் காயின், ஆபேல். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் மனிதன் காயின், இரண்டாவது மனிதன் ஆபேல். ஏனென்றால் ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், அவன் விலாவிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்குறோம். என்றால் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் மனிதன் காயின், இரண்டாவது மனிதன் ஆபேல். இவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஆதியாகமம் 4 விவரமாக நம்ம பார்க்குறோம். காயின் நிலத்தை பயிரிடனாயிருந்தான். நிலத்தில் விளைந்தவற்றை சிலவற்றை கொண்டு வந்து
அவன் பலியாக செலுத்தினான். ஆபேலும் மந்தையை மேய்க்கிறவனாக இருந்தபடினால் மந்தையின் தலையீற்றில் சிறந்ததை கொண்டு வந்து அவனும் கர்த்தருக்கு காணிக்கையாக பலி செலுத்தினான். இப்போ இந்த 2 பேரில் வேதம் சொல்லுகிறது, காயீனின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். அப்படின்னா என்ன சார் மர்மமாக இருக்கிறது? 2 பேரும் ஒரே தாயின் வயிற்றின் பிள்ளைகள், 2 பேரும் நல்ல காரியத்தை செய்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று காணிக்கை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களிலே காயினை நிராகரித்து விட்டு ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் என்றால் எதற்காக கர்த்தர் இப்படி செய்தார்? இப்போ முதல்ல 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. காயின் என் உழைப்பின் பலன் கர்த்தர் கொடுத்த ஈவு என்று விசுவாசித்தான். ஆனால் நான் ஒரு பாவி என்றோ, என் பாவத்துக்கு பரிகாரமாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றோ ஆண்டவரின் பிரமாணத்தை அவன் அங்கீகரிக்கவில்லை. அதை அறிக்கையிடவும் இல்லை. நான் ஒரு பாவி, ஆகவே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்னு அவன் விசுவாசிக்கல, அதை ஏற்றுக்கலுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று அவன் விசுவாசித்தானே தவிர, தான் ஒரு பாவி என்றோ, பாவியாக இருக்கிறதுனால தேவ கோபம் என்மேல் வரும் என்றோ அவன் அதை விசுவாசிக்கலை, ஏற்கலைங்க. ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. அவன் தான் ஒரு பாவியாக இருக்கிறேன், ஆண்டவரே உமது பிரமாணத்தின்படி இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்ல உமது பிரமாணத்தின்படியாக இப்பொழுது நான் இந்த தலையிட்டு கொண்டு வந்து ரத்தம் சிந்துகிறேன், பலியிடுகிறேன், இரத்தத்தினால் என் பாவங்களை மன்னித்தருளும் என்று அவன் கண்ணீரோடு கூட பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான். நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் அந்த பிரமாணத்தின்படி நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். என் தகப்பன் தாயும் பாவம் செய்து அவர்கள் அந்த பாவியின் நிலைமைக்கு போய்விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்த நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். ஆதாம் ஏவாள் மன்னிக்கப்பட்டாலும் கூட அவரிடத்தில் பிறகுற சந்ததி பாவ சந்ததி, பாவ மாம்ச சாயல் சந்ததியாக இருக்கிறது. ஆகவே தான் அதை உணர்ந்து இவன் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான். நான் ஒரு பாவியா இருக்கிறேன், இரத்தத்தினால் என கழுவி சுத்தம் பண்ணும் என்று அவன் தேவ பிரமாணத்தை அங்கீகரித்து விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து அந்த பாவி என்கிற நிலைமையிலிருந்து நீதிமானாய் மாற வேண்டும் என்று கண்ணீரோடு பரலோகத்தை நோக்கி பார்த்தான். பரலோகம் அங்கீகரித்து அவனை மன்னித்து அதன் அடையாளமாக பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவன் பலியை பட்சித்து ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்போ இங்கே தாங்க இருக்கிறது 2 பேருக்கு வித்தியாசம். சரி, இந்த அறிவு எப்படி வந்தது இந்த ஆபேலுக்குன்னா இன்னொரு குறிப்போடு வாசிக்கலாமா? ஆதியாகம் 3:15. ஆதியாகம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதன் பின்னணியில் இருக்கிறதை விசுவாசித்தாங்க. இப்படி அதை அவன் அங்கீகரித்தான். ஆனால் காயின் அப்படி செய்யவில்லை. ஆகவே தான் காயின் சாத்தானின் சந்ததியாய் போனான். காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் கர்த்தருடைய சந்ததியாகினான். அவன் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் இப்போ நம்ம பார்க்குறோம், ஆபேலினுடைய இந்த இரத்தம் மேலானது, அதை காட்டிலும் மேலானது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண இருக்கிறோம். இதை நீங்கள் கேட்கணும். கேட்டு அப்படியே கேட்கும் பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட பாவியை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலேயே உங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றுவார். ஆபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்.
அதை குறித்து பின்னாடியில் பார்க்கலாம். நம்ம இப்படித்தான் அவன் நீதிமானாக அவன் சாட்சி பெற்றான். ஸ்தோத்திரம். ஆகவே கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாவ நிலைமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது அப்படியே மனசில் வச்சு இன்னொரு வார்த்தை கூட இதில் நம்ம வாசிட்டு போவோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள். 5வது வருஷம் வாசிக்க பார்க்கலாம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. முதல்ல காயின், அப்புறம் அவன் காணிக்கைங்க. ஏன்னா அவன் இருதயம் சரியில்லை. அங்கே விசுவாசத்துக்கு இடமில்லை அவன் இருதயத்தில். அதுதாங்க பிரச்சனை. ஆபேலுக்கு அப்படி கிடையாது. அவன் விசுவாசத்தின் அடிப்படையிலே பலி செலுத்தினான். அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது. இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இருதயம் நல்ல விசுவாசத்தில் இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமது காரியங்களும் உத்தமமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல் குறிப்பாக இதிலிருந்து பேசுகின்ற ஆபேலின் ரத்தம் அப்படின்னு தியானிக்கலாம். இப்போ எபிரேயர் 12:24 மறுபடியும் வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் அல்லது யூதர்கள் இரத்தம் சிந்தி பலி செலுத்தி பாவ நிவர்த்தியை பெற்றார்கள். நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் ஆடு மாடு மிருகஜனுடைய இரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தியை ஆண்டவர் கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யூதர்கள் விசேஷமாக அவர்களுக்கு பிரமாணமாகவே கொடுக்கப்பட்டு அப்படி பாவ நிவர்த்தி அடைந்தார்கள். லேவியராகமம் முழுவதும் அதை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஆபேலின் பலிங்கிறது இன்னும் சொல்லப்போனால், இப்படி மனிதர்கள் பலி செலுத்தி பாவ நிவர்த்தியை அவர்கள் பெற்றுக்கொண்டால் பார்க்குறோமே, அப்படி பலி செலுத்த மனிதர்கள் முதல் மனிதன் ஆபேல் தாங்க. அப்படி பலி செலுத்தின முதல் பலியும் ஆபேலுக்குரியது மனிதர்களில். இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் செலுத்தின பலியை காட்டிலும் அவர்கள் சிந்தின ரத்தத்தை காட்டிலும் மேலான ரத்தம், அதாவது மேலான பலி ஆபேலுடைய பலிங்க. நல்லா கவனிக்க கூடவே இது கேட்குறவங்க, யூதர்கள் பலியை விட ஆபேலின் பலி மேலானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆபேல் ஆதியாகமம் 3:15 அப்படியே விசுவாசித்தார். இப்போ அந்த 3:15 வாசிப்போம் மறுபடியும். 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். என்று இயேசு இந்த உலகத்துக்கு வருவார், மேசியாக வந்து சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார், சாத்தானின் தலையை நசுக்குவார், அவன் அதிகாரங்களை உரிந்து கொள்வார் என்பதற்கு முதல் தீர்க்க தரிசனம் இதுதாங்க. வேதாகமத்திலேயே முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 தான். இந்த 3:15 சொல்லப்பட்ட மேசியா வருவார் என்றும் வந்து சர்ப்பத்தின் தலையை சாத்தானின் தலையை நசுக்குவார் என்றும் ஆபேல் விசுவாசித்தான். அப்படி சாத்தான் தலையை சர்ப்பத்தின் தலையை நசுக்கி விழுந்து போன அந்த பாவ நிலைமையிலிருந்து மனுஷனை மீட்டெடுப்பார் அந்த மேசியா என்று ஆதியாக 3:15 ஆபேல் விசுவாசித்தான். அதற்கு நிழலாட்டம் தான் நான் இப்பொழுது ஒரு மிருகத்தை அடித்து ரத்தம் சிந்தி நான் பலி செலுத்தினது அதற்கு நிழலாட்டம் என்று விசுவாசித்து பலி செலுத்தினான் என்றால் ஆபேலின் பலி எத்தனை ஆச்சரியமானது. ஆகவே தான் சொன்னேன், யூதர்களின் பலியை காட்டிலும் ஆபேலின் பலி மேலானது. விசுவாசத்தின் அடிப்படையிலே மேசியா வந்து சிலுவைக்கு போய் மரித்து முழு மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரிப்பார், பரிகாரத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட அந்த மேலான சத்தியத்தை விசுவாசித்து அதற்கு அடையாளமாக அவன் பலி செலுத்தினான். ஆகவே தான் ஆபேலின் பலி விசேஷமானது, யூதர்களை காட்டிலும் விசேஷமானது. இப்போ ஆபேலின் ரத்தம் பேசியது அப்படி வாசி கேட்டோம். ஆபேலின் ரத்தம் பேசினது பார்க்கலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசியது மேலானதுன்னு. ஆபேலின் ரத்தம் என்ன பேசியது அதை கவனித்து பார்த்தீங்கன்னா,
நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வருஷம் ரொம்ப முக்கியமான வசனங்க. இது தியானம் பண்ணுறதுக்கு இந்த கேட்குறவங்க நல்லா கவனிக்க, என் கூடவே கவனிக்கணும். கதை கேட்குற மாதிரி கேட்கப்படாது. இந்த ஆழமான சத்தியத்தையும் கேட்கணும். ஆழமான சத்தியம்னா வேதத்தின் உண்மையான சத்தியங்க. சரி, இப்போ எபிரேயர் 11:4 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் தேவனாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற சாட்சிங்க எழுது என்றால் ஆபேலின் ரத்தம் பரலோகத்தில் பேசியிருக்கிறது. கவனிக்கணும், ஆபேலின் ரத்தம் பரலோகத்தில் பேசியிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த சாட்சியின்படி ஆபேல் ஒரு நீதிமான், பரிசுத்தவான். அவன் சகோதரன் காயின் தந்திரமாய் கொலை செய்தான். எப்படின்னா, நீங்கள் இப்போ ஆதியாகமம் 4:8 வாசிங்க பார்க்கலாம். எங்க கொலை பண்றான் பாரு. 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். வயல்வெளியில் இருக்கும் பொழுது, பலி செலுத்தின பொழுது இல்ல, முகநாடி வேறுபட்டது பலி செலுத்தின பொழுது. ஆபேலின் பலியை பார்த்து, அது அங்கீகரிக்கப்பட்டதை பார்த்து முகநாடி வேறுபட்டு பொறாமை கொண்டான். ஆனா எங்க கொலை பண்றான்னா வயல்வெளியில். என்றால் ஆபேலோடு நயவஞ்சகமாய் பேசி, அன்பாக பேசி, நேசிப்பது போல பேசி வயல்வெளிக்கு அழைத்து சென்று அந்த இடத்துல அவன் தந்திரமாய் பேசி திடீரென்று ஆபேலை அவன் அடித்து கொலை செய்தான். இதை நாம் பார்க்கும் பொழுது, தன் சகோதரனை தந்திரமாய் கொலை செய்தான் காயின் என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா யூதாஸ்காரியத்தும் இதைத்தான் செய்தான். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 49 கொஞ்சம் வாசிங்களேன். அவன் எப்படி தந்திரமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான் பாருங்களேன். காயினின் தந்திரம் தான் யூதாஸின் தந்திரமாக இருக்கிறது. 26:49. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். எப்படி காயின் தந்திரமாய் தன் சகோதரனோடு பேசி கொலை செய்தானோ, அதே போல யூதாஸ்காரியத்து இயேசுவோட கூட இருந்தா, உண்டு உறங்கினா, அற்புதங்களை கண்டா, ஆசீர்வாதங்களை அனுபவித்தா. ஆனா ஒரு காலகட்டத்தில் 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் அவன் தந்திரமாய் ரபி வாழ்க என்று சொல்லி அன்புக்கு அடையாளமாக இருக்கிற முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்தாயா. எவ்வளோ தந்திரமா விளைவு. யூதர்கள் கைது செய்து கொண்டு போய் பிலாத்து முன்பாக நிறுத்தி அநியாயமாய் பிலாத்து நியாய தீர்ப்பு செய்து இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்றால், இந்த காயினை போலத்தான் யூதாசும் செயல்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கூடவே இருக்கிறவர்கள் இன்னும் வீட்டாரே சத்துருக்காக மாறி தந்திரமாய் இன்னைக்கு அநேக காரியங்களை செய்கிறார். சில கொலை செய்ய முடியாமல் போனாலும் கூட, ஆனால் தந்திரமாய் இன்றைக்கு வஞ்சகமாக அடிக்கிறார். சகோதரனே சகோதரியை, சகோதரியை என்கிற காரியத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம அதே வஞ்சகம் தந்திரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். கவனிங்க, ஸ்தோத்திரம். அப்படி தந்திரமாய் ஆபேல் பாதிக்கப்பட்டாலும் ஆண்டவர் அவனை மறக்கலை, கைவிடலை. கவனிக்கணும், உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம். இப்போ இப்படி வயல்வெளியில் இருக்கும்போது தந்திரமாய் கொலை செய்யப்பட்டான் ஆபேல். அந்த ரத்தம் பரலோகத்திலே பேசுகிறது. ஏனென்றால் பூமியில முதல் மனிதன் ரத்தம் சிந்தினது ஆபேலின் ரத்தம் தான். முதல் என்றால் இப்போ பரலோகத்தில் ஒரு கூக்குரல் கேட்கிறது. இந்த ஆபேலின் ரத்தம் சத்தமிடுகிறது. முதல் ரத்தம் அல்லவா, சத்தமிடுகிறது. இதை கேட்ட பரலோகத்தில் இருக்கிற தூதகர்கள் எல்லாம் தங்கள் இருக்கை விட்டு எழுந்து நின்று, இது என்ன சத்தம், இது யாருடைய சத்தம் என்று அதிர்ச்சியோடு பார்க்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை
எழும்பி தந்திரமாய் கொலை செய்த ஆபேலின் இரத்தத்தின் சத்தம், ஆபேலின் இரத்தத்தின் அழுகையின் சத்தம் என்று ஆண்டவர் அங்கே உரைக்கிறார். பூமியிலே ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானை அவன் சகோதரனே கொலை செய்து விட்டான். முதல் இரத்தம் இது, அந்த இரத்தத்தின் அழுகைதான் இது என்று ஆண்டவர் நடந்த விவரத்தை அங்க சொல்றாரு. இப்படி சொல்லும் பொழுதே அதே நேரத்தில் அவன் தேவ சமூகத்துக்கு ஆபேல் நுழைகிறார். இரத்த சாட்சியாய் பரதீசுக்குள்ள அவர் நுழைகிறார். இரத்த சாட்சியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆபேல் பரதீசுக்குள்ள நுழைகிறார். நுழைந்த உடனே இரத்த சாட்சியின் கிரீடம் அவருக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் வேத வசனம் தான். நீங்கள் 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க பார்க்கலாம். இரத்த சாட்சிக்கு என்று கிரீடம் தரிக்கப்படுவது குறித்து அங்க பேசுறாருங்க. 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க பார்க்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்றால், முதல் இரத்த சாட்சியாய் இரத்த சாத்திரி வஸ்திரத்தோடு கூட நுழைகிறார். அப்பொழுது அவருக்கு நீதியின் கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் மொத்த தூதகணங்களும் ஒரே கூக்குரலிட்டு சத்தமிட்டு சொல்லுகிறார்கள், தேவனே பழிவாங்க மாட்டீரோ, இதற்கு பழிவாங்க வேண்டும், பழிவாங்கும் பழிவாங்கும் என்று பரலோகத்திலே சத்தமிடப்படுகிறது. இது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே வருகிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பிறகு வாசித்து பாருங்க. 9-10 வசனத்தில் அங்கே இரத்த சாட்சியுடைய ஆத்துமாக்கள் இப்படித்தான் கதறுகிறது, ஆண்டவரே நீ பழி வாங்காதிருப்பீரோ, எப்பொழுது பழி வாங்குவீர் கர்த்தாவே என்று இரத்த சாட்சியாய் மரித்தவருடைய ஆத்துமாக்கள் அங்கே இதே போலத்தான் அவர்கள் கதறுகிறது. அதைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். ஆபேலின் இரத்தத்துக்காக அழுகுரலுக்காக இருக்கிற தூதகணங்கள் எல்லாம் எழுந்து நின்று பழிவாங்க மாட்டீரோ, பழிவாங்கும் தேவனே என்று சத்தமிடுகிறார்கள். காயினுக்கு நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீரோ. என்ன நடந்தது? ஆண்டவர் காயினுக்கு நியாய தீர்ப்பு செய்தார். அதை குறித்து நீங்கள் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. ஆதியாகமம் 4:11-12. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் என்று காயினுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்தார். அவன் 7 மடங்கு பழியை சுமந்தவனாய் போனான். நியாய தீர்ப்பு உண்டாது. ஆபேலின் இரத்தம் நியாய தீர்ப்பு கேட்கிறது. ஆபேலின் இரத்தம் பழிவாங்க துடிக்கிறது. ஆபேலின் இரத்தம் பழிவாங்க மாட்டீரோ என்று சத்தம் விடுகிறது. அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்டு அங்கே இருந்த பொறாமையினாலே யூத தலைவர்கள் அநியாயமாக குற்றஞ்சாட்டி பிலாத்துவின் கருத்தை ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துவும் அநியாயமாய் அவ எந்த குற்றத்தையும் காணாத பொழுது இயேசுவை நீதிமான் என்று அறிக்கையிட்டு அவன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சரித்திருந்த முழுவதும் ரத்தம் சிந்தப்பட்டது. அப்படி அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு பொறாமையினால் குற்றஞ்சாட்டப்பட்டு அநியாயமாக நியாய தீர்ப்பு சிலுவையில் மறிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் கூப்பிடுகிறது. இயேசுவின் ரத்தம் இப்படி என்ன கூப்பிடுகிறது? பழிவாங்கும் அப்படின்னு அல்ல, விடாதீங்க அப்படின்னு அல்ல, தேவனே பழிவாங்குந்த யூதர்களே பிலாத்துவென்று அல்ல, மாறாக மன்னியும் மன்னியும் பிதாவே. ஆகவே தான் லூக்கா 23:34 நம்ம பார்க்கிறோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கூப்பிடுகிறது. மன்னியும், இரக்கம் செய்யும், பழிவாங்கி விடாதேயும். என்னுடைய ரத்தத்தை நான் சிந்துகிறேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி இலவசமான ரட்சிப்பை மக்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னை காரி உமிழ்ந்த கன்னத்தில் அறைந்த இந்த மக்களுக்காக நான் மன்றாடுகிறேன், பிதாவே பழி வாங்காதிரும், மன்னியும். இதுதாங்க ஆபேலின் ரத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். அதுதான் சொல்றாரு. ஆபேலின் ரத்தம் பேசினது பார்க்கிலும் மேலானதை பேசக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா என்றால்
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையும் அதன் பின்னணியும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மன்னிப்புக்காக மன்றாடியது மட்டுமல்ல, பிதாவே இனி கண்ணுக்கு கண் அல்ல, பழிக்கு பழி அல்ல, பல்லுக்கு பல் அல்ல, இரக்கம் மன்னிப்பு மன்னியும் பிதாவே என்று ஆண்டவர் இரத்தம் மன்னிப்புக்காக அங்கே மன்றாடுகிறது. நான் சொல்லுகிறேன், ஆபேலின் இரத்தம் காயினுக்கு 7 மடங்கு பழியை கொண்டு வந்ததுங்க. நீங்கள் அதே 4ஆம் அதிகாரத்தில் 24 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 4:24. காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றார். அப்ப காயின் மேல 7 பழி சுமந்திருக்கு. அதான் ஆபேலின் இரத்தம் சத்தத்தினுடைய பலன். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தினுடைய வல்லமை 7 மடங்கு பழி அல்ல, நியாய தீர்ப்பு அல்ல, 70 மடங்கு மன்னிப்பு அல்ல, 70 முறை மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. ஏன்னா பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்து வந்து மன்னிப்பு கேட்டால் நான் எத்தனை முறை 7 விஷயம் மன்னிக்கணுமோ? கர்த்தர் சொல்றாரு 7 விஷயம் இல்லை செய்மோனே, 70 விஷயம் என்றால் மன்னிப்புக்கு அளவே இல்லை, எத்தனை முறையும் மன்னிக்கலாம் என்று மன்னிப்புக்கு பிரமாணத்தை உண்டு பண்ணினார் இயேசு. அதுதான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மேலான வல்லமை. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 18:21-22. 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 770 என்று சொன்னால் அளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்துக்கு அளவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்புக்கு அளவில்லை. ஆகவே தான் எத்தனை விசை தவறினாலும், திரும்ப 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 தவறினாலும், பலிபீடத்துக்கு வரும் பொழுது, சிலுவைக்கு வரும்போது அத்தனை முறையும் மனதார மன்னித்து நம்மை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் விலையே ஏற்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இவ்வளோ நேரத்தை ஏன் இவ்வளோ விவரமாக பேசணுன்னா, உங்களுக்கு விரோதமாக காயினை போல மனிதர்கள் எழும்பி விரோதம் செய்யலாம், காயம் உண்டாக்கலாம், உங்கள் பேரை கெடுக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். அவர்களை பழி வாங்காதிருங்கள், பழிக்கு பழி வாங்காதிருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்கிற ஆண்டவர் கர்த்தரை விட்டு மனதார மன்னியுங்கள். மன்னிக்க வேண்டியல மன்னிங்க. கேட்குறவங்க மாமனார், மாமியார், மருமகன், மருமகள், பிள்ளைகள் யாராகட்டுங்க, மனதார மன்னியுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டிய கேளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 31-32 பவுல் சொல்கிற வார்த்தையை வாசித்து அடுத்த குறிப்பு கவனிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்காக சொல்லப்பட்டது தான். இயேசு கிறிஸ்து ரத்தம் மீட்கப்பட்ட தேவஜனமே சோத்திரம். மன்னிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது, மன்னிக்கணுங்க. வாசிக்க பார்க்கலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? ரோமர் 12 நீங்கள் 19, 20, 21 கூட ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகவே இந்த நாளிலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட நாம் அடுத்தவரை மன்னிக்கணும், பழிவாங்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து அப்படியே மன்னியுங்கள். மன்னிக்கிறவங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து, ஆபேலை ஆசீர்வதித்து காட்டிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசினது மேலானது. இப்போ பேசுகின்ற இயேசுவின் ரத்தம் அப்படி தலைப்பு கூட பார்க்கலாம். இப்போ மறுபடியும் எபிரேயர் 12:24.
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் இரத்தமும் இயேசு கிறிஸ்து ரத்தமும் பரலோகத்தில் பேசினதை குறித்து இப்போ நம்ம பார்த்தோம் முதல் குறிப்பில். இப்போ ஆபேலின் ரத்தமும் இயேசு கிறிஸ்து ரத்தமும் பூமியில் பேசுவதை குறித்து நம்ம தியானம் பண்ணலாங்க. அதுக்கு தான் எபிரேயர் 11:4 அடுத்த பகுதி வாசிக்கணும். 2வது பகுதி முழு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவரின் காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலுடைய பலியின் மூலம் ஆபேல் என்ன பேசுகிறான்? ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது பூமியில்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்படுவதும் இரத்தத்தினால் பாவ நிவர்த்தி உண்டாவது நான் விசுவாசிக்கிறேன். அதான் நம்ம வாசித்த எபிரேயர் 9:22, லேவியராகம் 17:11 வாசித்தோம். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதுதாங்க ஆபேலுடைய ஸ்டேட்மெண்ட், ஆபேலின் விசுவாசம். இந்த விசுவாசத்துக்காகத்தான் ஆபேல் மரித்தான். நல்லா கவனிக்கிறேன். தன்னுடைய சொந்த பக்தி விருத்தி நிமித்தம், பலியின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் ஆபேல் மரித்தான். அதை தான் கர்த்தர் வந்து பேசுகிறார். இதை போல நமக்கு முன்பு கடந்து போன பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இரத்த சாட்சிகள் எல்லாம் அவர்கள் தங்கள் சொந்த விசுவாசத்துக்காக மரித்தார்கள். அவர்கள் ரத்தம் பேசுவது தான். அவர்கள் சொந்த விசுவாசத்துக்காக, சத்தியத்துக்காக, ஆண்டவர் பேரில் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் ரத்தம் பேசுவது தான். அவர்கள் சொந்த விசுவாசத்துக்காக, அவர் ரத்த சாட்சியாக மரித்தது அவர்கள் விசுவாசத்துக்காக. குறிப்பா சிமின்னா சபையினுடைய பிஷப்பாக இருந்த போலிகார்ப்பாகட்டும், லாட்டிமர் ஆகட்டும், வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த குற்றத்துக்காக எரித்து கொல்லப்பட்ட வில்லியம் டிண்டேல் ஆகட்டும், ஜான் பனியன் ஆகட்டும், இப்படி அநேக இரத்த சாட்சிகள் எல்லாம் அவர்கள் தங்கள் சொந்த விசுவாசத்துக்காக அவர்கள் மரித்தார்கள். இரத்த சாட்சியா ரொம்ப நல்ல விஷயங்க. அப்படி அவங்கெல்லாம் மரிக்கலைன்னா நமக்கு வேதம் கிடைத்திருக்காது, சத்தியம் கிடைத்திருக்காது, முழு உலகத்திலேயும் இப்படி சுவிசேஷம் பரவி இருக்காது. இவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த விசுவாசத்துக்காக மரித்தார்கள். இன்னொரு குறிப்போடு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11:36 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் கூட தங்கள் சொந்த விசுவாசத்தை நிமித்த ரட்சசாட்சியாக மரித்தவர்கள் ஆபேலை போல. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அழைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று இரத்த சாட்சியை மரித்தார். ஆபேலின் ரத்தமும் அப்படிச்சாங்க. அவன் சொந்த பக்தி விருத்தி நிமித்தம், நீதி நிமித்தம், பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்கிறதான அந்த பிரமாணத்தை நிமித்தம் அவன் சொந்த விசுவாசத்துக்காக மரித்தவன் ஆபேல். ஆபேலின் ரத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சொந்த பக்தி விருத்திக்காக அல்ல, அவருக்காக அவர் சிந்தவில்லை. அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பரிசுத்தர், மாசற்றவர், குற்றமற்றவர். அப்படியானா அவர் ரத்தம் சிந்தினது தன் சொந்த விசுவாசத்துக்காக அல்ல, தன் பக்திக்காக அல்லங்க, அல்லது அவருக்காக அல்ல, அடுத்தவருக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு. இன்னும் சொல்ல போனால் முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக, பாவிகளின் ரட்சிப்புக்காக, அக்கிரமக்காரர்களை மீட்டெடுத்து கொண்டு வரும்படி அடுத்தவருக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு என்று சொன்னால், ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கலாம் மேலான ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஆகட்டும், சங்கீதம் 47 ஆகட்டும், ஆதியாகமம் 3:15 ஆகட்டும், இதெல்லாம் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்துவார் என்று முன்குறிக்கப்பட்டது. ஆபேலின் ரத்தம் சிந்தப்படுவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. காயின் எழும்பி அவனை கொலை செய்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் ஆபேல் மரித்தான், ரத்தம் சிந்தான். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை அல்ல. இயேசு கிறிஸ்து இதற்கென்றே முன்குறிக்கப்பட்டார், இதற்கென்றே அவர் நியமிக்கப்பட்டார். பிதாவினால் நியமிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் முழு உலகத்துக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் இயேசு. அவரே சொல்றாருங்க அதை என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை எத்தனை மேலானதுங்க, அதை பார்க்கணுங்க. இன்னைக்கு ரத்தத்தின் வல்லமை குறித்து அநேக கர்த்தர் பிள்ளை அதை குறித்து பெருசாக நினைக்கிறதில்ல. ரட்சிப்பை அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம கொடுத்து வெளியேறப்பட்ட அந்த பாக்கியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. சிந்தித்து பார்த்து அந்த ரத்தத்துக்கு வரணும், அந்த ரத்தத்தின் இடத்துக்கு வரணும், அந்த சிலுவைக்கு வரணும், இன்றைக்கும் பரிசுத்தம் அடையணும். உங்களுக்காக சிந்தப்பட்ட, நமக்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு நம்ம சரித்தில உணரணுங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் வார்த்தையில் நம்ம எழுதி வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா? ஆபேல் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் ரத்தம் சிந்தி மரித்தான். இயேசு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் அல்ல, பிதாவினால் நியமிக்கப்பட்டார். வாசிக்கலாமா? மத்தேயு 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்குது. பவுல் சொல்லுவார், 1 தீமோத்தேயு 2:6. 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு, அவரை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவை எல்லாரையும் மீட்கும் பொருளாக என்றால் உலகத்திலே வந்து பிறந்து வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார். குறிப்பிட்ட மதத்துக்காக இயேசு இரத்தம் சிந்தப்படவில்லை. குறிப்பிட்ட மொழிக்காகவோ தேசத்துக்காகவோ அல்லது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அல்லங்க, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு மரித்தார் என்றார். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இயேசுக்கு ரத்தத்தை ஏதோ அது இதுன்னு நினைக்காதீங்க. இதை கேட்குற ஒருவேளை ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், உங்களோடு கர்த்தர் உங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இந்தியர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அமெரிக்கர்களுக்காகவும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். பாவ நிலையில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடிய, எந்த தேசத்துக்கூடிய, ஜாதி மத பாகுபாடு இல்லைங்க. யாரா இருக்கட்டும், இருக்கிற இடத்துலயே நான் ஒரு பாவியா இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பாவத்தை செய்து எனக்கும் மீட்பு உண்டா என்று சொல்லி எங்கி கொண்டிருப்பாயானால் உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் இப்பொழுது. சோத்திரம். ஓ, அநேகரை மீட்கும் பொருளாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களோடு பேசுகிறது. சிலுவைக்கு வாருங்க, தேவன் ஆண்டவரத்தில் மன்னிப்பை கேளுங்கள். இப்பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்தி தூக்கி எடுக்க இயேசுநாதர் வல்லவர். பாவ விமோசனத்துக்கு ஒரே வழி உலகத்தில் இயேசுவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றால் ஆபேலின் ரத்தம் பேசுவதை காட்டிலும் மேலான ரத்தம் இயேசுவை பேசுது, இயேசுவின் ரத்தம். இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆபேல் தனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினான். கவனிக்கணும், ஆபேல் தனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து பலி செலுத்தினான், ரத்தம் சிந்தினான். ஆனால் இயேசு கிறிஸ்து தானே ஒரு ஆட்டுக்குட்டியாகவே மாறி தன்னை அர்ப்பணித்தார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. தானே ஒரு ஆட்டுக்குட்டியாகி, பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத ஒரு இன்னசென்ட் அனிமல், ஒரு ஆட்டுக்குட்டி. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவராய் தன்னை சிலுவையாகிய பலிபீடத்திலே வைத்தார். இதுவும் வேதம்தான். யோவான் 1:29, 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இயேசுவே ஆட்டுக்குட்டியாய் மரித்தார். ஏசாயா 53:7 சொல்லுகிறது, அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல் இயேசு வாய் திறவாதிருந்தார். வெளிப்படுத்தல் 13:8 வாசித்து பாருங்க. உலக தோற்றத்துக்கு ஒன்றுமே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்றால்
இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டியாய் தன்னையே அர்ப்பணித்தார் என்றால் ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்க மேலானது பேசுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவே இந்த பிதாவின் திட்டத்துக்கு இயேசு தன்னை அர்ப்பணித்தார். தானியேல் 9:24 படி அக்கிரமத்தை தொலைப்பதற்கு, பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து இது கேட்கிற உங்களுக்காக, எனக்காக ஸ்தோத்திரம். நமது பாவத்துக்கு விமோசனத்தை உண்டு பண்ணும்படியாக, அக்கிரமத்தை மீட்டெடுக்கும்படி, சாபத்தை தொலைக்கும்படி நம்மை மீட்டெடுத்து பரமபாக்கியத்தை கொடுப்பதற்கு சிலுவையிலே தன் அர்ப்பணித்தார். அதை செய்து முடித்தார் அந்த பெரிய காரியத்தை. ஆகவே தான் யோவான் 19:30 சொல்கிறது, முடிந்தது என்று சொல்லி இயேசு தலையை சாய்த்தார் என்றால் உங்களுக்காக, எனக்காக இந்த பெரிய கிரியை இயேசு செய்து முடித்திருக்கிறார். யாரும் செய்ய முடியாத, செய்யக்கூடாத ரட்சிப்பின் கிரியையை, பாவ விமோசனத்துக்கு பரிகாரத்துக்குரிய ஸ்தோத்திரம் பிரமாணத்தை சிலுவையிலே இயேசு செய்து முடித்தார். ஐயா, உங்களுக்காக, எனக்காக இயேசு மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். அதுதான் ஆபேலின் ரத்தம் பேசுவதை காட்டிலும் மேலானதை பேசக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபேலின் ரத்தம் பேசுகின்ற இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இல்லை, கவனிக்கணும், என் கூட சேர்ந்துறீங்க. ஆபேலின் ரத்தம் பேசுகிறது இன்னொரு செய்தியும் இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த சிந்தின ரத்தம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? காயினே, நீ ஒரு குற்றவாளி, சகோதரனை கொலை செய்தவன், பகைக்காரன், பழிக்காரன், கேவலமானவன், கோபக்காரன், சகோதரனையே தந்திரமாய் கொலை செய்தவன், ஆக தேவ கோபாக்கினைக்கு ஆளானவன் நீ. பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது என்று ஆபேலின் ரத்தம் பேசுகிறது. கவனிக்கணுங்க. ஆயினை பார்த்து நீ குற்றவாளி என்கிறது, நீ சாபத்துக்குரியவன் என்கிறது, பாவம் உன் வாசற்படியை படுத்திருக்கும் என்று சொல்லுகிறது. இதுதான் ஆபேலின் ரத்தம் பேசுதுங்க. இப்போ காயின் கொலை செய்தான். கொலை செய்து விட்டு அவன் இப்போ பயப்படுறாங்க. இப்படி பண்ணிட்டோன்ட்டு ஆண்டவர் சொன்ன உடனே பயப்படுறான். பழிக்காக, சாபத்துக்காக பயப்படுறான். நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 13-14 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்ட பயப்படுறான். இந்த படி நிமித்தம், சாபத்து நிமித்தம் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அவன் மேல போடுறாரு. அவனுக்கு அப்போதைக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனால் இந்த அடையாளத்தை பார்க்கிற அத்தனை பேரும் இந்த காயினை பார்த்து அவர்கள் அஞ்சி இருப்பார்கள், பயந்திருப்பார்கள். அவர்களையும் பழிகாரன் என்று சொல்லியிருப்பார்கள், கொலைகாரன் என்று சொல்லியிருப்பார். இந்த ஒரு பழியோடு தான் ஆயுசு காலம் முழுவதும் அலைந்து திரிகிறவனாக இருந்திருப்பான். இன்னும் சொல்ல போனால் இந்த காயின் மேல் வைத்த இந்த அடையாளம் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் அவன் வெளியிலேயும் அவனுக்கு நிந்தை அவமானம், வீட்டிலேயும் நிந்தை அவமானம், வயலிலேயும் வேலை செய்கிற எல்லா இடங்களிலேயும் அவனுக்கு பழியும் அவமானமும் நிந்தையும் தான். ஒருவேளை வீட்டில் இருந்தா அவன் மனைவியே அந்த அடையாளத்தை பார்த்து அவனிடத்துல நெருங்க பயந்திருப்பா. இவன் ஒரு கொலைகாரன், சகோதரனையே கொலை செய்தவன் என்று. பிள்ளைகளும் நெருங்குவதற்கு அஞ்சிருப்பார்கள். தன் தகப்பன் ஒரு கொலைகாரன், சகோதரனையே கொலை செய்தவன் என்று பிள்ளைகளும் நெருங்குவதற்கு அஞ்சிருப்பார்கள். இதை கண்டு அவன் வெளியே ஓடியிருப்பான். வெளியில போனா வெளியிலே பார்க்கிறவர்களும் அடையாளத்தை பார்த்து, ஓ காயினா, இவன் பழி சுமந்தவன், இவன் சாபத்துக்குரியவன், சகோதரனை கொலை செய்தவன் என்று வெளியில இருக்கிற ஜனங்களும் இவனை கண்டு தூஷித்திருப்பார்கள். வயலிடத்தில் போய் உழுதிருந்தாலும் சரி, அங்கேயும் இவன் பெற்ற சாபத்தை நிமித்தம் அந்த நிலைமே சபிக்கப்பட்ட நிலமா போயிருக்கும். கைவிட்டு செய்த எல்லாமே வாய்க்காமல் போயிருக்கும், பொய்யாய் போயிருக்கும், எல்லாம் ஒன்று சரித்திரமா போயிருப்போம். இப்படி வீட்டில், வெளியில, வயலில் எல்லாம் இவனுக்கு பாதிப்பு. கடைசியில் ஆபேல் ரத்தம் சொல்கிறது, உனக்கு விடுதலையே கிடையாது.
நீ அலைந்து திரிவனா இருப்பா. இந்த சாபம் சுமந்ததா 7 பழி சுமந்ததுதா, உனக்கு விடுதலையே இல்லை. இதுதாக ஆபேலின் ரத்தம் கூறுவது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எப்பேற்பட்ட ஒரு பழிகாரனா இருந்தாலும், கொலகாரனா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், அவன் போத வஸ்துக்களை சாப்பிட்டு கெட்டு போன பாவியா இருந்தாலும் சிலுவைக்கு வந்து விட்டால், இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டால், அவனுக்கு பழி இல்லை, அவன் அலைந்து திரிய வேண்டியதில்லை, அவன் சாபத்தோடு இருக்க வேண்டியதில்லை. இயேசு தமது இரத்தத்தினால் முழுவதும் அவனை கழுவி சுத்தம் பண்ணி அவனை நீதிமானாய் சொல்கிறார். இனி நீ விடுதலையாக்கப்பட்டா, இனி உனக்கு சாபம் இல்லை, இனி உனக்கு பாவம் இல்லை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். கலாத்தியர் 3:13 படி, மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டு எழுதின போல, ஓ இயேசு நமக்காக சாபமானான் என்ற வாக்கு தத்தத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சகல சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இனி நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவே தான் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுவது மேலானது. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எத்தனை ஆச்சரியமானதுங்க. ஆபேலின் ரத்தம் காயினை குற்றவாளி என்று சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம், ஓ சிலுவைக்கு வந்து விட்டார், இரத்தத்தால் மன்னிப்பு பெற்று விட்டார், அவனை நீதிமான் என்று சொல்லுகிறார். நீதிமான் என்னங்க வாசிக்கலாமா? ரோமர் 3:24, 5:9. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளை யாரோ எவரோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இந்த நாளில் உணரணும். உங்களை நீதிமானாக்குகிற இயேசுங்க வந்திருக்கிறார். இது விசுவாசத்தை ரத்தத்தால் கழுவப்படுங்க. இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பாவத்துக்கு அடிமை அல்ல, இனி குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், சுதந்திரவாளிகளாக தேவன் உங்களை இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். விசுவாசித்தா வாசிக்க பார்க்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறார். வேற எந்த விதமும் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்காதுங்க. கேட்கிறவங்க எங்க போனாலும் வந்தாலும் சரி, என்னதான் நீங்க பலி செலுத்தணும் நடக்காது. இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் ஒரு மனுஷனை நீதிமானா மாற்றும். இன்னொரு வருஷம் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் யாரோ எவரோ எப்பேற்பட்ட பாவத்து உட்பட்டு நீங்கள் மறைந்து ஒளிந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஒருவேளை எப்போவோ செய்த பாவம் குற்றம் உங்களை குற்றப்படுத்தி கொண்டு நிம்மதி இல்லாமல் காயினை போல அலைந்து திரிகிற மக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் நல்ல செய்தி வருகிறது. உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். சமாதானத்தை எழுந்துவிட்டு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு வந்திருக்கிறார். அதை விசுவாசிங்கள். இன்றைக்கு இரவே அல்லது இன்றைக்கு காலை நேரத்திலேயே உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பார்த்தீங்களா? பேசுகின்ற ஆபேலின் ரத்தம், பேசுகின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மூன்றாவது, தெளிக்கப்படும் இரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்போ 12:24 மறுபடியும் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பை பெற்ற ரட்சிக்கப்பட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர் இரத்தத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள். அத்தனை பேரும் இயேசுவின் இரத்தத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள். நாம் பெற்றுக்கொண்டது ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட இந்த நீதி, நாம் பெற்றுக்கொண்டது விலையேறப்பட்ட ஸ்லாக்கியம், பாவ விமோசனம், பாவத்திலிருந்து ஆக நாம் மீட்கப்பட்ட இந்த அற்புதமான அனுபவம் இருக்குதே, இது நமது தகுதியினால் அல்ல, நம்ம மெரிட்னால இல்லைங்க. ஒரு காலத்தில் நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம், எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம், எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டு ஏன் சில நேரத்தில் தற்கொலைக்கு போயிருக்கிறோம், ஏன் வாழணும்னு சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. இப்படி பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் கிடந்தோம், இருளுக்குள்ள அந்தகாரக்குள்ள கிடந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் இயேசுவே தம் இரத்தத்தினால் மீட்டெடுத்தார். பியூர்லி கிரேஸ். அதான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்றால். இப்போ வந்து சேர்ந்தோம்னா இது நம்ம பலன், நம்ம சாமர்த்தியம், நம்ம முயற்சி இல்லைங்க. முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியம், கிருபை. கிருபை இதை விளக்குவதற்கு ஒரு வசனத்தை வாசிச்சா நல்லா இருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். அற்புதமான வசனம். இதை விசுவாசித்தால் நமது ரட்சிப்புக்காக, நமது சமாதானத்துக்காக நன்றி செலுத்தாமல் இருக்கவே மாட்டோம். நம்ம அதெல்லாம் மறந்து போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, கவனிங்க. வாசிக்கலாமா? ரோமர் 5:6 முதல் 8 வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? நாம் பலனற்றவர்களாயிருக்கும் பொழுது நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள பலன் இல்லை. பாவத்திலிருந்து விடுதலையாக நமக்கு பலன் இல்லை. அப்படி பலனற்றவர்களாக இருந்த பொழுது இயேசு கிருபையாய் வந்து நம்ம ரட்சித்து நம்ம நீதிமானாக்கினார். ஆகவே தான் முழுவதும் கிருபை, ஈவு. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த விலையேறப்பட்ட இரத்தம் தான் நம்மை வழிநடத்துகிறது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. பரலோகத்திலே ஆண்டவரோடு பிதாவோடு இணைத்த ரத்தம் அல்லவா, சமாதானத்தை கொடுத்த ரத்தம் அல்லவா, நமது மனசாட்சி ஆக சுத்திகரித்த ரத்தம் அல்லவா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தின்படியா நம் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிற ரத்தம் அல்லவா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நம்ம கழுவி சுத்திகரிக்கிறது சொல்லப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் சென்று பிதாவின் வலது பாசி விட்டிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி போகும்பொழுது அந்த இரத்தத்தை பரலோகத்துக்கு கொண்டு போனார். இரத்தத்தை என்றால் எழுத்தின்படியான ரத்தம் அல்ல, அந்த இரத்தத்தின் பலத்தினால் பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலதுவாசி வீற்றிருந்து இன்றைக்கும் பாவ செய்கிற ஜனங்களுக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு, கிருபை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த உலகம் இருக்கிறது, ஆகவே தான் நாம் உயிரோடு இருக்க. இல்லை என்றால் நமது அக்கிரமங்கள் பாவங்களுக்கு என்றைக்கோ மரித்து மண்ணாகி போயிருப்போம், இல்லாமலே போயிருப்போம். இன்றைக்கும் நாம் எத்தனையோ பாவங்களை செய்தாலும் உயிரோடு இருப்பது காரணமே அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையா? உண்மைதானே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தான் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருப்பார். பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசினால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னொரு வசனம் பாருங்க, 7:25 எபிரேயர். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் அவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் இரத்தத்தின் புண்ணியத்தினால். ஆகிவித்த நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அந்த இலவசமான கிருபை பெற்ற நாம் கிருபாசன தண்டிலே கிட்டி சேருவதற்கு தைரியப்படுங்கள். தைரியமாக வாங்க. எப்பேற்பட்ட பாவியாக இருக்கட்டும். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எபிரேயர் 4:15-16 குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சிலுவைக்கு வந்து விட்டால், கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிலுவைக்கு வந்து விட்டால் என்ன நடக்குது கவனிக்கணும். சிலுவைக்கு அருகே வந்து விட்டால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1:18 நமது பாவங்கள் சிவேல் என்றிருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றி விடுகிறார், சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாய் மாத்துறார். எப்பேற்பட்ட பாவமாக இருக்கட்டுங்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துறான்னு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே அந்த சிலுவைக்கு வந்து விட்டால், ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலான ரத்தமாகி இயேசுவிடத்தில் வந்து விட்டால், சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, சிவப்பா இருந்தாலும் சிவேல் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல பஞ்சை போல மாத்துறா. இருக்குதா இல்லையா? அந்த ஏசாயா 1:18 வாசி ஜெபம் பண்ணோம். 1:18 வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாக்குகிறார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்.
ஏசாயா 51:7 தாவீது அப்படித்தான் மன்றாடுகிறான். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, அப்பொழுது நான் சுத்தமாக என்னை கழுவியறலோ ஒரு இந்த மழையிலும் மென்மையாவேன் சாமி என்று பாவத்துக்காக மன்றாடி அவர் மன்னித்தார் இயேசு. ஆகவே நீங்கள் சிலுவைக்கு வந்து விட்டால் இந்த நாளிலே யார் எவரோ எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும்ங்க, ஏதோ பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் மிஸ் ஆயிருந்தாலும் சரி, பலகீனத்தின் நிமித்தம் தவறி இருந்தாலும் சரி, இன்றைக்கு பலிபீடத்துக்கு வாங்க. ஸோ அது வந்து விட்டால் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் ஒரு இந்த மழையை போல மன்னிக்கிறவர், முதுகுக்கு பின்னாக போடுகிறவர், அது பாவத்தை நினையாத தெய்வம். இந்த நாளிலே அற்புதமாக உங்களுக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தப்படுத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபேலின் ரத்தம் பாவத்தை மூடுவதற்கு அடையாளம், இயேசுவின் ரத்தம் பாவத்தை முழுவதும் கழுவி சுத்தம் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றால் கர்த்தனுக்கு அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருங்கள். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் மத்தியஸ்தராயிருந்து பாலத்தை உண்டு பண்ணின மத்தியஸ்தராகி இயேசு அழைக்கிறார். வாருங்கள், வருத்தப்பட்டு பார மக்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் லகுவாயிருக்கும் என்று சொன்னவர். அவரிடத்தில் வாருங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள். சீனாய் மலண்டு அல்ல, பழைய உடன்படிக்கைக்கு அல்ல, கல்வாரி மலைக்கு வாருங்கள், புதிய உடன்படிக்கை வாருங்கள். கிருபைநாதர் இயேசு எப்பேற்பட்ட மனுஷன் தூக்கி எடுத்து எப்பேற்பட்ட மனுஷன் பிரகாசம் அடையப்படுகிற இயேசு இந்த நேரத்தில் உங்களை பிரகாசம் அடைய பண்ணி உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனைப்படுத்தி கொண்ட பாவத்தை விடுதலை கொடுப்பார். இரவும் பகலும் ஏதோ ஒரு சில விஷயத்தில் குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு இந்த நாளிலே அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். மனசாட்சி சுத்தம் பண்ணுவார். சில சாபங்கள் தொடர்ந்து வருவதாக நீ நினைக்கலாம், நீங்கள் ஒன்று கொண்டிருக்கலாம். சோத்திரம், முற்பிதாக்கள் செய்தது நீங்கள் செய்தது இன்றைக்கு சிலுவைக்கு வாருங்கள். எல்லா சாபத்தையும் தொலைத்து இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி விடுதலையாக்க ஆண்டு வருகிறார். அவர்தான் கடனீட்டி அழைக்கிறார். கிட்டி சேருங்கள், வாருங்கள், யாரையும் நான் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். வாருங்கள், இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும், விடுதலை நாளாக இருக்கட்டும். கர்த்தர் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால ஒரு பெரிய விடுதலை இந்த நாளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வார்த்தைங்க அது. ஆபேலின் ரத்தம் பேசுவதை காட்டிலும் மேலானது பேசுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த வார்த்தை கேட்டவங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால் பரிசுத்தம் அடைந்து சோத்த நாளை விடுதலை பெறும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது ரத்தத்தின் வல்லமை குறித்து தியானிக்க உதவி செய்தீர் சுவாமி. இன்றைக்கு காலையில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசி பரிசுத்தப்படுத்தும், விடுதலையாக்கும், சமாதானத்தை அருளும், பாரங்களை லகுவாக்கும் சுவாமி. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.